ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெட்ரிக்கில் 8th ஸ்டாண்டர்டில் 10th லெசன் பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 1 ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்போ பார்ட் 2 பார்ப்போம். அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் எல்லாமே முடிச்சாச்சு. நீ 8th 9th லெசன் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ 10th பார்ட் 1 பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 2 பார்ப்போம். அடுத்தடுத்த புக்கு கிடைக்க அடுத்தடுத்த லெசனும் அடுத்தடுத்ததுலேயும் பார்ப்போம். சிபிஎஸ்சி சிலபஸ்லேயும் புக்கு இருந்தால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எல்லாருக்கும் போடுறேன். இப்போ 8th ஸ்டாண்டர்டுக்கு 10th லெசன் பார்ட் 2 பார்ப்போம். குலாம் அவுஸ் சேர் அப்படின்னா அடிமை மற்றும் சிங்கம். இதில் கொஸ்டின் ஆன்சர் இதெல்லாம் கோடிட்டார்த்தை நிரப்புக இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ மேட்ச், சிங்குலர் ப்ளூரல், ஆப்போசிட்ஸ் வேர்ட்ஸு, கரெக்ட் வேர்ட்ஸு 3 இதில் எது கரெக்டு ஸ்பெல்லிங் அப்படின்றத பார்க்குறது இருக்குது. அதெல்லாம் பார்ப்போம். இணை வாக்கியங்கள் மேட்ச்சு. மிலான்ஸ் வாக்கியோங் அப்படின்னா இணை வாக்கியங்கள். உஸ்கா மாலிக் பகுத் அப்படின்னா அவனுடைய முதலாளி ரொம்ப. நிர்தயாத்மிதா அப்படின்னா இரக்கமற்ற மனிதன். அது கொஸ்டின் ஆன்சர்லேயே இருந்துச்சு. அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தான் அப்படின்னு கொஸ்டின்லேயே இருந்துச்சு. உஸ்கா மாலிக் பகுத்னா ரொம்ப, பகுத். நிர்தயாத்மிதா அப்படின்னா இரக்கமற்ற மனிதன். ஏக் தின் வக் அப்னே மாலிக்கே ஒரு நாள். வக்குனா இங்கே இவன் அடிமை. அவன் என்ன பண்ணான் அப்படின்றது கேட்குறாங்க. அடிமைனா குலாம். குலாம் என்ன பண்ணான் அப்படின்னா அப்னே மாலிக்கே அப்படின்னா அவனுடைய முதலாளி வீட்டிலிருந்து கர்சே பாக் நிகழா அப்படின்னா வீட்டிலிருந்து, கர்சே அப்படின்னா பாக் நிகழா அப்படின்னா வீட்டிலிருந்து வெளியே ஓடினான். தீரே தீரே தோணும் அப்படின்னா மெதுவாக இருவரும் சிறந்த நண்பர்களாக உருவானார்கள் அப்படின்னா பக்கே மித்திர பண்கையே அப்படின்னு அர்த்தம். ஆனால் சிறந்த நண்பர்களாக உருவானார்கள் அப்படின்னதுக்கு பக்கே மித்திர பண்கையே. தீரே தீரேனா மெதுவாக. தோணோங் அப்படின்னா இருவரும். தோணோங் ஒரு வார்த்தையை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் அமைக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னா உசே ஜெயில் மேங் பந்த் அப்படின்னா அவரை ஜெயிலில் அப்படின்னா, மேங்னா இல்லுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஜெயிலில் கர்தியா கயா அப்படின்னா அடைத்தனர். ஜங்கல் சே ஏக் சேர் அப்படின்னா காட்டிலிருந்து ஒரு சிங்கம். பக்ரா கயா அப்படின்னா பிடிப்பட்டது அப்படின்னு. காட்டிலிருந்து ஒரு சிங்கம் பிடிப்பட்டது. வக் உஸ்கே பைரோங் டஸ்கோ சாட்னே லகா அப்படின்றது ஆன்சர். அப்படின்னா வக்குன்னா இங்கே சிங்கம். உஸ்கே பைரோங் அப்படின்னா அவனுடைய கால்கள். இங்கே அந்த அடிமையோட கால்களை. சாட்னே லகா அப்படின்னா நக்கியது. அடுத்து ஒருமை பன்மை வஜன், சிங்குலர் புருகள். புராயி அப்படின்னா கெட்டது. புராயியாங் அப்படின்னா கெட்டவைகள். காண்டா அப்படின்னா முள். காண்டே அப்படின்னா முட்கள். பட்டி அப்படின்னா ஒரு சின்ன துண்டு பீஸ். பட்டியாங் அப்படின்னா துண்டுகள். பஞ்சா அப்படின்னா பாதம். பஞ்சே அப்படின்னா பாதங்கள். கஹானி அப்படின்னா கதை. கஹானியாங் அப்படின்னா கதைகள். டஹனி அப்படின்னா கிளை, ஒரு மரத்தின் கிளை. டஹனியாங் அப்படின்னா கிளைகள். இப்போ எதிர்ச்சொற்கள் பார்ப்போம். அது சிங்கிள் ப்ளூரல் பார்த்தோம். இப்போ ஆப்போசிட் வேர்ட்ஸு. விலோம் சப்தோங் அப்படின்னா எதிர்ச்சொற்கள். குலாம் அப்படின்னா அடிமை. மாலிக் அப்படின்னா மாஸ்டர், முதலாளின்னு அர்த்தம். நிர்தை அப்படின்னா கொடூரம். சத்திய அப்படின்னா ட்ரூ, உண்மையாக இருக்கிறது. கொடூரமாக இருக்கிறது, அது உண்மையாக இருக்கிறது. மாலிக் அப்படின்னா முதலாளி. நௌகர் அப்படின்னா சர்வன்ட். இது மாலிக்னா குலாம் அப்படின்னு சொல்லலாம். இது தொழிலாளி, இதே கரெக்ட். முதலாளி தொழிலாளின்னு இருக்குது. அது மாலிக் அப்படின்னா அதுவும் முதலாளி, அதுக்கு அடிமை. இது நௌகர் அப்படின்னா வேலை, சர்வன்ட்டு. முதலாளினா மாலிக். நௌகர் அப்படின்னா தொழிலாளி. தின் அப்படின்னா டே. ராத் அப்படின்னா இரவு, நைட். பாஸ் அப்படின்னா
பக்கத்தில், அருகில். தூர் அப்படின்னா தூரம். மித்ர அப்படின்னா நண்பன். சத்ரு அப்படின்னா எனிமி. இது மித்ர அப்படின்னா சத்ரு அப்படின்னா பகைவன் இருக்குது. துஷ்மன் அப்படின்னு சொல்லலாம் எனிமிக்கு, பகைவனுக்கு. இது சத்ரு அப்படின்னு சொல்லலாம். காண்டா அப்படின்னா முள். அப்போ ஃபூல் அப்படின்னா ஃப்ளவர், பூ. பலாயி அப்படின்னா நன்மை. புராயி அப்படின்னா கெட்டது, தீமை. தோஸ்தி அப்படின்னா நட்பு. துஷ்மணி அப்படின்னா பகைமை, என்மிட்டி, பகைமை. பூக்கா அப்படின்னா பசிக்கிறது, ஹங்க்ரி. பியாசா அப்படின்னா தாகமாக இருக்கிறது. இப்போ சரியான வார்த்தைகளை சொல்கிறது அப்படின்னா சகி சப்தோங். ஸ்பெல்லிங் எது கரெக்டுன்றதை பார்க்குறோம். குலாம் அப்படின்னா இந்த லாம் தான் வரும். அங்கே வேறு கூலாம் அப்படின்னு வேறு என்னென்னமோ மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம எது சரின்றதை நம்ம டிக் பண்ணுறோம். அந்த டிக் பண்ணுறத இடம் நான் எழுதியிருக்கேன். குலாம் அப்படின்னா அடிமை. வியவகார் அப்படின்னா பிஹேவியர், நடத்தை. மாலிக் அப்படின்னா முதலாளி. சரண் அப்படின்னா தங்குமிடம். சைனிக் அப்படின்னா சிப்பாய். நிர்தை அப்படின்னா கொடூரம். சௌபாக்கிய அப்படின்னா சௌபாக்கியம், குட்லக். ஹைரத் அப்படின்னா ஆச்சரியம், சர்ப்ரைஸ் பண்ணுறது, ஆச்சரியமாக படுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.